Hi friends, welcome to Mom and Daughter's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது பன்னீரை வச்சு ஒரு டிஷ் தான், காஷ்மீரி பன்னீர் ஃபிங்கர். இந்த காஷ்மீரி பன்னீர் ஃபிங்கர் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள்: பன்னீர், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், மைதா 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், பெப்பர் பவுடர், காஷ்மீரி சில்லி, கார்லிக், ஆனியன் 1, சால்ட். இப்போ இந்த மாதிரி பாத்திரத்தில் மைதா சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்ல பெரிய ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க, நான் சின்ன ஸ்பூனாக சேர்த்துருக்கேன். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து இதை ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு திக் பேட்டர் மாதிரி, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு திக் பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு. இப்போ இன்னொரு பக்கத்தில் பிளேட்டில் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு 3 ஸ்பூன், பெப்பர் பவுடர் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ பன்னீருக்கு வீட்டில் செஞ்ச பன்னீர் நான் எடுத்திருக்கேன். பன்னீரை இந்த மாதிரி நல்ல ஃபிங்கர் ஷேப்புக்கு கட் பண்ணி இப்போ அந்த அரிசி மாவில் போட்டு இதை டிப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாவில் போட்டுட்டு பரட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த அரிசி மாவு நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல, அதில் போட்டுட்டு டிப் பண்ணிக்கலாம். இதை இப்போ நான் ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் ப்ளெயினாக ஃப்ரை பண்ணியும் சாப்பிடலாம். நான் அது பக்கத்துலேயே காஷ்மீரி பன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கேன். அந்த காஞ்ச மிளகால பண்ணியிருக்கிறது. நீங்கள் அப்படி வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும்னே இந்த மாதிரியே ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். இதுவே உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு பாருங்கள். திரும்ப நான் உங்களுக்கு பொரிச்சு காட்டுறேன். ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன், பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. அந்த காஞ்ச மிளகா பூண்டு ஸ்மெல்லுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஆனியன் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்ல ஒரு வாட்டி சாட்டே பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெறும்ன பன்னீர் மட்டுமே சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த காஞ்ச மிளகா ஃப்ளேவரோடு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதை பிளேட் பண்ணிடுறேன். மேலே நான் வெள்ளை எள்ளு தூவிருக்கேன். ஸோ உங்களுக்கு சாப்பிடும் போது க்ரன்ச்சியாக இருக்கும். இதில் நீங்கள் ஹனி கூட ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கலாம். ஹனி பன்னீர் மாதிரி நல்லாயிருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இதுவரையும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.